லெபனானினுடைய யுத்த நிலவரம் இப்போ எப்படி இருக்கு அப்படிங்கறத இப்ப நம்ம பார்க்க போறோம். அங்க நேற்று வரைக்கும் தற்காலிகமான ஒரு போர் நிறுத்த ஒப்பந்தம் இருந்தா கூட மக்களினுடைய உயிர்களுக்கு அச்சுறுத்தல் ஏற்பட்டு கொண்டுதான் இருந்தது. இப்போ நாம இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற இந்த நிமிஷத்துல கூட அங்க ஒரு குடும்பம் தம்முடைய கடைசி நிமிடத்தை எதிர்நோக்கி கொண்டிருக்கலாம். சாதாரணமா ஆரம்பிச்ச இந்த யுத்தம் இந்த 2 மாசத்துல எத்தனை லட்சம் மக்களை காவு வாங்கியிருக்கேன்னு தெரியுமா? அந்த விடயங்களை தான் நாம இப்ப பார்க்க போறோம். அதை பார்க்கறதுக்கு முதல் உலகத்துல நடக்கக்கூடிய முக்கியமான நிகழ்வுகளை ஒரு நடுநிலையான கண்ணோட்டத்துல நீங்க பார்க்கணும் அப்படின்னு சொன்னா இந்த சேனல் தான் உங்களுக்கு பெஸ்டா இருக்கும். சோ இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. தற்காலிக போர் நிறுத்த ஒப்பந்தம் ஒன்று லெபனானுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையில கொண்டு வரப்பட்டது. குறிப்பிட்ட சில காலமாக அது நேற்றோட முடிந்து விட்டது. ஆனா இந்த போர் நிறுத்த ஒப்பந்தம் இருக்கிற டைம்ல கூட போர் நிறுத்தம் அமலில் இருக்கவில்லை. ஏன்னு சொன்னா அங்க நிறைய மக்களை இஸ்ரேல் ராணுவம் கொண்டு குவித்துக் கொண்டுதான் இருந்தது. பல இடங்களில் வான்வழி தாக்குதல்கள் நடத்தப்பட்டிருந்தது. போர் நிறுத்த ஒப்பந்தம் இருக்கிற டைம்ல கூட ஒரு ராணுவ வீரர் மோட்டார் சைக்கிள்ல போயிட்டு இருக்கிற டைம்ல அந்த மோட்டார் சைக்கிளுக்கு குறிவைத்து ஏவுகணை தாக்குதல் நடத்தப்பட்டது. அதுல அவரு கூட பயணிச்சு அவருடைய சகோதரரும் அந்த ராணுவ வீரரும் சேர்ந்து உயிரிழந்தார்கள். இந்த போர் நிறுத்த ஒப்பந்தத்தை ஒவ்வொரு தடவையும் இஸ்ரேல் ராணுவம் மீறும் போது ஹிஸ்புல்லாவை தான் குற்றம் சாட்டி கொண்டிருந்தார்கள். அவர்கள் தான் போர் நிறுத்த ஒப்பந்தத்தை மீறுகிறார்கள், அதனால தான் நாங்கள் தாக்குதல் நடத்துறோம் அப்படிங்கிற பேர்ல அப்பாவி மக்கள் மீது தான் தாக்குதல் அதிகமாக இருந்தது. இந்த 2 மாதத்துல மட்டும் சாதாரண அப்பாவி மக்கள் லெபனான் நாட்டுல 2600 பேருக்கு மேற்பட்டவர்கள் கொல்லப்பட்டு விட்டார்கள். அது மாதிரி 7000 சொச்சம் மக்கள் பயங்கரமாக பாதிக்கப்பட்டு காயங்களுக்குள்ளாயிருக்கிறார்கள். ஆனா அது எல்லாத்தையும் விட கிட்டத்தட்ட 10 லட்சம் இருந்து 12 லட்சத்துக்கு உட்பட்ட மக்கள் தம்முடைய இடங்களை விட்டு அகதிகளாக வெளியேற்றப்பட்டு விட்டார்கள். அவங்களுடைய சொந்த இடங்களை விட்டு இஸ்ரேல் ராணுவம் போர்ஸ் பண்ணி அந்த இடங்களை விட்டு போக சொல்லி கிட்டத்தட்ட இப்போ 10 இருந்து 12 லட்சத்துக்கு உட்பட்ட மக்கள் அகதிகளாக அவர்களுடைய சொந்த நாடுகளிலேயே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இதையெல்லாம் விட சோகமான நிகழ்வு என்னன்னு சொன்னா 12 லட்சம் மக்களுக்கும் உணவு பற்றாக்குறை இருக்கின்றது. இப்போ அந்த மக்கள் அங்கே மிஞ்சி உணவுக்காக மிகவும் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். 2 நாடுகளுக்கு இடைப்பட்ட அரசியல் மோதல்களுக்காக ஏற்படுத்தப்படுகின்ற இது போன்ற யுத்தங்கள் அதிகம் காவு கொள்வதும் அதிகம் பாதிப்பை ஏற்படுத்துவதும் பொதுமக்களின் மீது மட்டும்தான். தற்காலிக போர் நிறுத்த ஒப்பந்தம் இருக்கும் போதே இவ்வளவு தாக்குதல்கள் நடந்து கொண்டிருந்ததுன்னு சொன்னா இப்ப போர் நிறுத்த ஒப்பந்தமும் முடிவுக்கு வந்துட்டு இன்னும் அதிபயங்கரமான தாக்குதல்களை இஸ்ரேல் லெபனானின் மீது நடத்தி கொண்டுதான் இருக்க போகின்றது. இதனால் எத்தனை உயிர்கள் பழி போக போகின்றது என்பது நமக்கு தெரியாது. எவ்வளவு இழப்புகளை லெபனான் நாடு சந்திக்க போகின்றது அப்படி என்பதை கூட நாங்கள் பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டும். சரி, தொடர்ந்து நம்மோடு இணைந்திருங்கள். இது போல பல செய்திகளை உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்க அதுக்கு மறக்காம இந்த சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க.